ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறதுனா வெங்காய குஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி தெரியக்கூடாது, நல்லா ஃப்ரை ஆகிடணும். தக்காளி பாருங்கள், பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள், கரம் மசாலா, போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கணும். ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தக்காளி நல்லா தெரியக்கூடாது, அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இது உப்பு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது தோசை, சப்பாத்தி, ரைஸு, இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.